திரு பரந்தாமன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த குரல் இப்போது எழுந்த குரல் இல்லை. நீண்ட காலமாக நாங்கள் நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஆனால் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் மூடி மறைக்க பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்களிலிருந்தும் இந்த குரல் எழுந்திருக்கிறது. பல்வேறு மாநிலங்களில் ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இது உள்ளபடியே இந்த குரல் எழும்ப தொடங்கி இருக்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் இருந்தாலும் கூட எனக்கு இருக்கக்கூடிய ஐயப்பாடு என்னென்னா, இன்னும் தெளிவாக வரணும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மத்தியிலையும் சரி, எல்லா மாநிலங்களையும் சரி, நான் வெளிப்படையாக சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை வாதம் கொள்கையே அந்த நீட் பொது தேர்வு இருக்கக்கூடாது தான். ஆனால் இப்போது இந்தியா முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கிட்டருந்து இப்போ நடந்த அந்த நீட் தேர்வில் இருக்கக்கூடிய அந்த குளறுபடியின் காரணமாக ரத்து செய்யணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து தான் பரவி வருதே தவிர, முழுமையாக பொது நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்யணும் அப்படிங்கிற அந்த டிபேட் இன்னும் ஓப்பன் ஆகலை. அது வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன். அது நான் தவறு இருந்தால் பேசுகிற ஸ்போக்ஸ் பர்சன் யாராக இருந்தாலும் அதை நான் திருத்தட்டும். ஆனால் இருந்தாலும் கூட இதை ஒரு குட் சைனாக பார்க்குறேன். இப்போ நான் எங்களுடைய ஃபோல்டுக்கு வரோம். என்ன காரணத்திற்காக பொது நுழைவுத் தேர்வை கொண்டு வந்தாங்க? மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான மாணவர்களை, தரமான மருத்துவர்களை கொண்டு வரணும்னா திறமை வாய்ந்தவரை, தகுதி வாய்ந்தவரை நாங்கள் தேர்வு செய்யணும். அதுக்காக நாங்கள் பொது நுழைவுத் தேர்வை நீட்டை கொண்டு வரோன்னு சொல்லி அவங்களுடைய வாதம். அப்போது திமுகவினுடைய வாதமும் சரி, கொள்கையும் சரி, நீங்கள் பள்ளி கல்வியில் படிக்கக்கூடிய அந்த மதிப்பெண்களை பேஸ் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போடணும். அதை தாண்டி தனியாக ஒரு தேர்வுங்கிறது அது தேவையில்லை. அது சமூக நீதிக்கு எதிரானது இருக்குது. அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினருக்கு அல்லது கிராமப்புறத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அது பாதிப்படக்கூடியதாக இருக்கும். எனவே அது தேவையே இல்லை அப்படிங்கிறதா வாதம். இப்போது தரமானவர்களை கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு தகுதி தேர்வை வச்சு அந்த தகுதி தேர்வே அதில் நிறைய தில்லுமுள்ளு, அதில் ஸ்கேம் நடக்குதுன்னா அப்போ எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்றது ஒரு கேள்வி ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியினுடைய ஃபங்க்ஷனிங் பற்றி பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த கோர் பாயிண்ட் வெதர் இந்த பொது நுழைவுத் தேர்வு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இப்போ நான் கொஞ்சம் லைட்டாக வித்தின் மினிட்ல இந்த பேக்ரவுண்ட் போயிடுறேன். 2010 இந்த பொது நுழைவுத் தேர்வை கொண்டு வராங்க. அப்போது செக்ஷன் 10 ஆஃப் டிசி மெடிக்கல் கவுன்சில் ஆக்டை அமெண்ட் பண்ணும்போது அப்போது இந்த பொது நுழைவுத் தேர்வை மாநிலங்கள் விரும்பலாங்கிற ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவதற்கான காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ திமுக மத்திய அரசில் அங்க வகிக்குது. எங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கலைஞர் இருக்கிறாரு. இது வரும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்றோம். இதை நாங்க ஜெயிக்கிறோம். பிறகு எல்லாரும் சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் போய் அல்டிமேட்டா ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்ல அல்டாமஸ் கபீர் ஜட்ஜ்மெண்ட்ல இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணணும். தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் அபாலிஷன் ஆக்ட் அதை நான் அப்பீல்டு பண்றேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அபாலிஷன் ஆக்ட், பொது நுழைவுத் தேர்வு ரத்து என்கின்ற சட்டத்தை கலைஞர் கொண்டு வந்தார். அந்த சட்டம் தான் அது சட்டம் சரி அப்படின்னு வந்துருச்சு. சோ அந்த நீட்டுங்கிற சப்ஜெக்டை க்ளோஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் 2013-14 பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிவ்யூ பண்ணி இவ்வளோ அட்டகாசங்களும் சிக்கல்களும் ஏற்பட்டிருக்கு. இப்போ நாட்டு முன்னாடி நம்ம வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த கருத்து, இந்த கொள்கை, இப்போ இந்த பர்டிகுலர் 2024 எக்ஸாமினேஷன் தப்புங்கிறது அதன் காரணமாக எக்ஸாமினேஷன் கேன்சல் பண்ணி ரீ எக்ஸாமினேஷன் வைக்கணுமா, இல்ல டோட்டலா அந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எக்ஸாமினேஷன் பாலிசியை ஸ்ட்ரக் டவுன் பண்ணமான்றதா இப்ப விஷயம். இப்போ எதை நோக்கி வந்திருக்குன்னா, இப்போ அல்டிமேட்டா இப்போ திமுக வச்ச வாதத்தை நோக்கி தான் வரும். ஒரு 1 இயர்ல ஒரு இருக்கக்கூடிய சிஸ்டம் எக்ஸாமினேஷன் நீங்க தப்பு, அடுத்த வருஷம் சரியா நடக்கிறோம் அப்படின்றதெல்லாம் போய் இப்போ என்ன ஆகும்? ஆல்ரெடி டிஎம்கே அப்பயே சொல்லிடுச்சு இந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தேவையில்லை. ஸ்கூல் எஜுகேஷன்ல படிச்ச இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார், இப்போ நான் நியூஸ்ல தான் படித்தேன், பத்திரிகைகள் இந்த விதமான வரும்போது, சார் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நீட்ல நிறைய மார்க் வாங்கிட்டான் பையன், ஆனா சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். அது எப்படி சார்? அது அவனால் அட்மிஷன் போக முடியுமா?
ரெண்டாவது பிஜி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீட்ல வந்து 0 மார்க் எடுத்தாலே உங்களுக்கு பிஜி அட்மிஷன். அதான் இப்ப மற்ற மாநிலங்களில் மினிஸ்டர் கூட எங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கூட பேசும்போது அரசியல் ரீதியில நீட்ல அட்மிஷன் வேணுமா ஒரு முட்டை எடுத்து காட்டினார். அப்ப என்ன காரணம்? 0 மார்க் எடுத்தா கூட நீங்க வந்து நீட்ல அட்மிஷன் போலான்றது. சோ எந்த நோக்கத்துக்காக கொண்டு வந்தாங்களோ அந்த நோக்கம் சரியில்லை. இப்ப இங்க 2024 தேர்வை மட்டும் ரத்து பண்ணணும்னு கேட்கிறதோ, இப்ப உச்சநீதிமன்றத்திற்கு போயிருப்பதோ அதுல முறைகேடுகள் நடந்திருக்கிறது. பாஜகவும் ஈவன் புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சரவையில கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானும் அதை சொல்றாரு. முறைகேடு நடந்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப தமிழ்நாடு பாஜகவும் அதை சொல்றாங்க. நீட் தேர்வுனால இங்க நிறைய மாணவர்கள், குறிப்பா இந்த முறை நீட் தேர்வுல தமிழ்நாட்டிலிருந்து தேர்ச்சி விகிதம் அதிகரிச்சிருக்குது. அதனால தேர்வு முறையில தவறு நடந்திருந்தால், என்டிஏ தவறு இழைத்திருந்தால், யார் தவறு இழைத்திருந்தாலும் நடவடிக்கை எடுக்க போறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல அப்படிங்கிறாங்க. நீங்க நடவடிக்கை எடுங்க. அப்புறம் இந்த டெஸ்ட் எதுக்கு சார்? முதல்ல இந்த கொஸ்டின் நாங்கள் கேட்குறோம். நம்ம தர்மேந்திர பிரதான் யாதவும் சரி, அது ஹானரபிள் யூனியன் ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்சஸ் மினிஸ்டர், அவங்களுடைய பதில் கன்வின்சிங்காக இல்லை நாட்டுக்கு. தவறு நடந்ததுன்னா நடவடிக்கை, தவறு நடந்து போச்சுன்னு சொல்றாங்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அது நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து ஒரு எரர், ஒரு ப்ரொசீஜர் எரர், இந்த வருஷத்துல நடந்த ஒரு எரர்னு சொல்லி நம்ம கடந்து போக முடியாது. நான் என்ன கேட்கிறேன்னா, எதுக்காக இந்த டெஸ்ட்? என்ன காரணத்துக்காக டெஸ்ட் வைக்க போறீங்க? நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகுறான், ஆனா என்ட்ரன்ஸ் டெஸ்ட்ல மார்க் அதிகமா வாங்குறான். இதனால என்ன வரும் சார்? நீங்க ஒரு மருத்துவர் அப்படின்னு வரும்போது என்டையர் சப்ஜெக்டை வந்து அவங்களுக்கு வந்து அதுல ஒரு புரிதலோட இருந்து படிக்கணும் சார். வெறும் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி டிக் பண்ணி அதுல வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போறதுல பிரயோஜனமே கிடையாது. கத்திய வச்சு உங்களுடைய முதற்கட்ட பார்வை எடுத்துக்கிற அடுத்த சுற்றில் நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஷியாம், இது மற்ற மாநிலங்களில் இருந்து எழுந்திருக்கக்கூடிய குரலை நாம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒருவேளை அவர்கள் இப்போதுதான் அதுல பாதிக்கப்படுறாங்கன்னா, இல்ல ஆபத்தை உணர்கிறார்கள் அப்படின்னா எதன் அடிப்படையில் பிற மாநிலங்களில் இருந்து அந்த குரல் எழுகிறது? பரந்தாமன் கருத்து தாங்க என் கருத்து. என்ன காரணம்னா, பட்டப்படிப்புகளுக்கு, தொழில்முறை பட்டப்படிப்புகளுக்கு அகில இந்திய நுழைவுத் தேர்வு கூடாது. அது எல்லாத்துக்கும் சேர்த்து. இப்போ வந்து நீட்டுங்கிறது குறியீடு தான். நர்சிங்க்கு இருக்கு, நான் படித்த வேளாண்மை கல்லூரிக்கே இதே மாதிரியான பொது நுழைவுத் தேர்வு வரப்போகுது. இது வந்து இந்த தேர்வுல முறைகேடுன்னு இல்ல, முறைகேடுகளுக்கு மிக எளிதாக வழிவகுக்கக்கூடிய ஒரு அம்சம். மருத்துவத்துறை நம்ம தொடர்ந்து கட்டமைக்கிறோங்க. எல்லா கவர்மெண்ட்லயுமே நம்மளோட மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவத்துறையோட தரம் ரொம்ப அதிகம். இப்போ இந்த பிரசன்ட் கவர்மெண்ட்லயும் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்க வந்து மருத்துவத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, பிற பணியாளர்கள், இப்போ ஜிஹெச்ல இருக்கிற டீன்கள், நான் வந்து ஐ எம் a lover of கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். நான் என்னோட செக்கிங் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போறேன். சிஸ்டம் எனக்கு நல்லா தெரியும். எதுக்காக இது சொல்ல வரேன்னா, ஒரு 4வது இயர் 5வது இயர் படிக்கிற மருத்துவ மாணவர்கள் வெளிமாநிலங்கள்ல இருந்து வர்றவங்க, நான் வெளிமாநிலங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லல, ஆனால் அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது. அவங்க இயல்பாக பேஷண்டோட வந்து கலந்துரையாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. நான் கண்ணால பாக்குறேங்க. அது ரொம்ப சிரமம். ஒரு மருத்துவர், ஒரு உயர்நிலை மருத்துவர், அவரை சுற்றி வந்து பயிற்சி மாணவர்கள், ஆனா லோக்கல் லாங்குவேஜ் தெரியல அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய குறைபாடு. இது வந்து நீட்ல வந்து வெறுமனே மருத்துவ கல்லூரி இல்ல மருத்துவ மாணவர்கள் அவர்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. சரி, அரசு மருத்துவமனைகளுக்கு வருகிற பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கானவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. அப்ப என்ன காரணம்? ஏன்னா அகில இந்திய அளவிலான நுழைவுத் தேர்வு என்பது தேவையற்றது. இப்ப பல மாநிலங்களுக்கு நம்ம கோட்டா வச்சிருக்கிறோங்க. 15% நம்ம ஆல் இந்தியா கோட்டா. இந்த 15% ஆல் இந்தியா கோட்டால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறோம். அவங்களுக்கு வந்து தமிழ் நுழைவுத் தேர்வு வைக்கிறோம்.